அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சில்க் சாரீ வந்துட்டு எப்படி நேராக கட் பண்ணி நம்ம வந்துட்டு உருட்டி தைக்கிறது, அதை வந்து பிக்கோ ஸ்டைலில் வந்துட்டு நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒரு சில்க் சாரீ ஒன்று எடுத்துருக்குறோம். இப்போ இந்த சில்க் சாரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, முந்தானியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி தான் நம்ம ஓரம் அடிக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து பெண்டாக இருக்கும், தைக்கிறதுக்கும் வாட்டம் வராது, பார்க்குறதுக்கு அன்ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா கிழிச்சிங்கன்னு சொன்னாக்கா நேராக உங்களுக்கு வந்து கிழிஞ்சிரும். ஸோ சில சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸாக போயிடும், கிழிக்கும் பொழுது கிராஸாக போயிடும், குறுக்க கிழிஞ்சி போயிடும். இன்னொரு மெத்தட் இருக்குது நம்ம கட் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கட் பண்ண லைட்டாக நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. லைட்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு இது இந்த கட் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இழையை பிடிச்சி இழுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு இழையை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு இழை வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு 1 இல்லை 2 இலையை பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சுருங்கும், சாரீ வந்து சுருங்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இழையை வந்து நீங்கள் இழுத்து பாருங்கள். இழுத்துட்டு போயிருங்கன்னா இழுத்துட்டு நீங்கள் அதை உடச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கோடு வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா சாரீ வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிரும். ஸோ அப்போ அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டீங்களோ அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ஒரு இழையை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கோடு கிடைச்சிரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட்னஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும், நேராக நம்ம தைச்ச மாதிரி இருக்கும். இதனால் நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம எண்டு வரைக்கும் நம்ம இதே மாதிரி இழுத்து நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா தைச்சிக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் உங்களால் இழுக்க முடியும்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி இழுத்துக்கலாம். சில சாரியில் அந்த மாதிரி வரும், சில சாரீஸில் வந்துட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக வராது. நடுவில் ஒரு 10 இன்ச்சு 15 இன்ச்சு அளவுக்கு தான் வரும். சில சாரியில் மட்டும்தான் வந்துட்டு லாங் டைம் வந்து வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இழையை எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரைட்னஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துலாம், ஃபுல்லாக வந்து சாரியில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அந்த பிசரால் நம்ம கட் பண்ணிட்டோம், ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 இன்ச் மடித்து தச்சோன்னு சொன்னாக்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ நம்ம இன்னும் ஃபினிஷிங்கை வந்து ஒரு பிக்கோ ரேஞ்சில் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நல்லா வச்சு திருவுங்க. அதான் நம்ம கையால் இப்படி நம்ம திருவணும்னு சொன்னாக்கா நூல் பைப்பிங் மாதிரி நமக்கு ரொம்ப மெலிசாக வந்துடும். இந்த மாதிரி மெலிசாக வந்துட்ட பிறகு அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நல்லா பிடிச்சிருங்க, அழுத்தி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கட்டிங்க. மிஷினில் வச்சு நீங்கள் கட்டு கட்டிங்க. சின்ன மிஷினாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை பார்த்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் மறுபடியும் ஒரு லைன் நீங்கள் தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா திருவுங்க. அந்த துணியை நல்லா நீங்கள் திருவி விட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரே நூல் பைப்பிங் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நூல் பைப்பிங் வரக்கூடிய நேரத்தில் அந்த பைப்பிங்கில் நீங்கள் கரெக்டாக அந்த மிதியில் இருக்குது பார்த்தீங்களா கேப், அந்த கேப்பில் நீங்கள் அதை சரியாக நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அழகாக தையல் வந்துடும், பிக்கோ அடித்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம திருவி நம்ம தைச்சிக்கிட்டே போகலாம். நம்ம கண்டினியூவாக அப்படியே திருவிட்டே இருக்கலாம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக திருவிட்டே இருக்கும் பாருங்கள். கண்டினியூவாக திருவு அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பிக்கோ அடித்த ரேஞ்சில் வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து எண்டுக்கிட்ட வந்துட்டோம். எண்டில் வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதை கணக்கில் எடுக்காமல் நம்ம அப்படி நல்லா திருவிடலாம். நல்லா திருவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி கட்டு கட்டணுமோ அதே மாதிரி எண்டுலேயும் நம்ம ஒரு கட்டி இறக்கலாம். கட்டி இறக்கிட்டு அது சரிசமமாக நம்ம கட் பண்ணி விட்ருவோம். ஸோ அது கரைப்பீஸ்ன்றதால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா ஃபினிஷிங்காக நமக்கு வந்துட்டு மெலிசாக வந்துருக்கு பாருங்கள். அதாவது ஜிக்ஜாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜிக்ஜாக் அடித்த மாதிரி மெலிசாக நமக்கு வந்துட்டு ஃபினிஷிங்காக நமக்கு வந்திருக்கு. ஸோ சில்க் சாரியில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். பட்டு சாரியில் இந்த மாதிரி நம்மளால் தைக்க முடியாது, 4 இன்ச் மடித்து தான் தைக்க வேண்டியதாக இருக்கும் மெலிசா. ஸோ சில்க் சாரி பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெலிசாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சில மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தைக்கும் பொழுது அந்த மிதிக்குள்ளார வந்துட்டு ஸ்டெக் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் பின்னாடி ஒரு கை கொடுத்து நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக வந்துடும்.
சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.